ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின்றீங்க. மாமான்னு அர்த்தம் அங்கிள் தானே. மாமான்னா தாய் மாமன்னாலும் சரி, மாமான்னா அங்கிள் தானேங்க. இப்ப நீங்களும் அங்கிள் தானே. கர்ஜனை செஞ்சா 8 கிலோமீட்டருக்கு கேட்கும். ஒருவேளை பனையூர்ல இருந்து கர்ஜனை பண்ணாருன்னா ஹார்பர் வரைக்கும் கேட்கும்னு சொல்றாரா, அல்லது தேன் காலேஜ் வரைக்கும் கேட்கும்னு சொல்றாரா, தரமணிக்கு கூட கேட்காதுன்னு சொல்றாரான்னு நமக்கு புரியல. நீ அவ்வளவு பெரிய தில்லால கிடையாது. நீ நிர்வாகத்தரம் உள்ள புள்ளிய. நீ வெயில் நேரத்துல ஒரு மாநாடு போட்டுக்கிற, அதுக்கு ஒரு பந்தல் போடணுங்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. உலகத்துல எங்கேயாவது 1.5 மணி நேரம் மாநாடு நடந்து பார்த்துருக்கீங்களா? 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு மாநாட்டத்தே 1.5 மணி நேரம் தான் பேசுறீங்க, அவ்வளவுதான் உங்ககிட்ட சரக்கு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன ஆல்டர்னேட், நீங்க என்ன மாற்றி, நீங்க என்ன புரட்சிக்கணும் முடியும்? அந்த அளவுக்கு ஒரு மாநாடு நடத்துறோம், பகல் நேரத்தில் நடத்துறோம், ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் முன்னாடியே வந்துருவாங்க, அவங்களுக்கான உரிய ஏற்பாடை செய்யணும் அப்படின்றதுல மொத்தமாவே கோட்டா விட்டுக்கிறாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல மொத்தமா வெளியே போய் கடைக்கு போடலாம் வாங்கலாம்னு போனா அங்க வெளியே கடைகளும் எதுவும் இல்லை, மாநாட்டு அரங்கத்துக்குள்ளே வேற கடைகள் இல்லை. அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா, உள்ள கடை போடணும்னா 5000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஊழலை ஒழிக்க வந்திருக்கிற ஒரு யாருக்கு கட்சி நிர்வாகிகள் லோக்கல்ல நான் அந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி போய் கடை போட்டவங்களை எல்லாம் விரட்டி விட்டுக்கிறாங்க. இது ஒரு ரசிகர் மன்றம். பேர் வாடகைக்கு கொடுத்தவன், லைட் வாடகைக்கு கொடுத்தவன், பேனர் கொடுத்தவன், பேரிகார்டு கொடுத்தவன், கிரில் கேட்டு போட்டவன் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சேர் எல்லாமே அடிச்சு உடச்சு நொறுக்கி குப்பை மேடு மாதிரி இருக்கு. ஆனா நீங்க மாற்றுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருந்திருக்கணும்ல. ஒரு கட்சி உருவாவதற்கு ஒரு சமூக தேவை, ஒரு வரலாற்று தேவை இருக்குல்ல. விஜய் கட்சி தொடங்குவதற்கு என்ன வரலாற்று தேவை இருக்குது? தலித்துகளோட வாக்குகளை பிரிக்கணும், இஸ்லாமியர்களோட வாக்குகளை பிரிக்கணும், கிறிஸ்தவருடைய வாக்குகளை பிரிக்கணும். இப்படி ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வேலை செய்யுது அப்படின்னா சந்தேகம் வராதா? டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு மதுரையில் நடந்த விஜயனுடைய மாநாடு, எங்கும் விஜய் எதிலும் விஜய்ன்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாவே சோசியல் மீடியால விஜய் பத்திய பேச்சுதான் இருக்கு. இந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது 2வது மாநாடு. இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. அது ஒரு புறம் பேசு பொருளா இருந்தது. இப்போ இந்த மதுரை மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டமா இந்த மதுரை மாநாடு அப்படின்றது அவங்க ரொம்ப பில்டப் கொடுத்து, பாருங்க நாங்க மதுரையில மாநாடு போட போறோம் அப்படி இப்படின்னு நிறைய பில்டப், ஓவர் பில்டப்பாவே இருந்தது. ஆனா மாநாட்டை அது தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை பத்தின நெகட்டிவ்ஸ் தான் நிறைய வந்தது. அங்க தண்ணி இல்லை, டாய்லெட் போறதுக்கு தண்ணி இல்லை, லேடிஸ் பாத்ரூம் பயன்படுத்துறாங்க, அங்கேயும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வெயில் அதிகமா இருக்குது, வெயிலுக்கு பந்தல் போடலை, அதனால கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாரும், யாரும் வயதானவர்கள் முதியவர்கள்லாம் கிடையாது, இளைஞர்களே மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்திருக்குது. அதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. அது இல்லாம 50 பேர் மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாநாடு நடத்துறோம், பகல் நேரத்தில் நடத்துறோம், ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் முன்னாடியே வந்துருவாங்க, அவங்களுக்கான உரிய ஏற்பாடை செய்யணும் அப்படின்றதுல மொத்தமாவே கோட்டா விட்டுருக்கிறாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல மொத்தமா ஃபிளாப். ஒரு நிர்வாகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு அங்க சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ கூட யாரும் இல்லை. தண்ணி வேணும் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ தண்ணி டேங்க் வச்சிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறாங்க. மருத்துவர்கள் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவர் வச்சிருக்கிறாங்க. இப்படித்தான் செஞ்சிருக்காங்க தவிர அங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு கணிக்கிறதுக்கு, மழை பெய்யக்கூடாதுன்னு யாகம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. சரி, நீ யாகம் நடத்துறீங்க இருக்கட்டும், யாகம் நடத்தி தண்ணீர் எல்லாம் ஒரு தெளிக்கிறாங்க, மாநாடு முழுக்க தெளிக்கிறாங்க. விஜய் ரேம்பாக போகக்கூடிய அந்த நடைபாதையிலெல்லாம் அந்த யாகத்தின் தண்ணீரை தெளிக்கிறாங்க. என்னவோ அது ஒரு இந்து மதத்தின் சடங்கு நடக்கிறது மாதிரி, ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கால் நடுவதற்கு வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இப்படி பண்றாங்க அப்படின்னா, அங்க வரக்கூடிய மக்கள் அல்லது தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் அவங்க பாதுகாப்பா பாதுகாப்பா திரும்பி போனோம் அப்படின்ற எந்த அக்கறையும் இருப்பது போல தெரியல. அந்த மாநாடு தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா 100 அடி உயரத்துக்கு ஒரு கொடிக்கம்பத்தை நடுறேன் அப்படின்னு சொல்லி அது சரிஞ்சு விழுந்து, ஒரு பேசிக் பாருங்களேன், ஒரு கொடிக்கம்பம் நடும்போது அதன் உயரம் 100 அடி இருக்குது அப்படின்னா, அது சரிஞ்சு விழுந்தா யார் மேலேயும் படக்கூடாது, எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னா குறைஞ்சது ஒரு 120 அடிக்காது யாருமே இருக்கக்கூடாது, எந்த பொருளுமே இருக்கக்கூடாது, காரோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோ அல்லது எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு கார் மொத்தமாக, ஒரு இன்னோவா கார் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஒரு தினேஷ்னு ஒருத்தர் போல இருக்குது, அவருடைய ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். சென்டிமெண்ட்டாக இருக்கும், ஒரு கார், சொந்த கார் வச்சிருக்கிறவங்க மேலே அப்படி ஒரு டேமேஜ் ஆகிருக்குது. இழப்பீடு கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது ஒரு பெரிய வருத்தம். இது இல்லாமல் மாநாட்டுக்கு வர்ற வழியில் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. ஓகே, அது கூட ஒரு எதேச்சியாக நடந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் பேனர் வைக்கும்போது கரண்ட் கம்பி போட்டு இறந்து போயிருக்கிறாரு. ஓகே, அது கூட நடக்கும்.
ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கும்போது சில விபத்துகள் நடக்கும், சில உயிரிழப்புகள் நடக்கும். போன முறை கூட மாநாடு நடத்தும்போது கிட்டத்தட்ட 6 பேர் இதுபோல விபத்திலே இறந்தாங்க. பைக்ல வரும்போது, வாகனத்துல வரும்போது, ரயில்வே கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இறந்தாங்க. ஆனா, அந்த அப்படி தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போனது குறித்து எந்த கவலையோ அந்த மாநாட்டுல பேசின யாருக்குமே இல்ல. சிலர் பேசாம கூட விடலாம். ஆனா தலைவர் பேசும்போது சொல்லணும்ல. இன்றைக்கு இது ஒரு துயரமான நிகழ்வு. அது வருத்தத்துக்குரியது. யாரும் இந்த மாரி அக்கறை இல்லாம, கவனம் இல்லாம இருந்துறாதீங்க. ரொம்ப கவனமா வேலை செய்யுங்க. அப்படியாவது ஒரு பேசியிருக்கலாம். அல்லது பேசி முடிச்ச பிறகாவது இறுதியில வந்து இத சொல்லியிருக்கலாம். நன்றி உரை சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சி தயாரிப்புல இந்த மாரி சில அ ஒரு பாதிப்புகள் இருந்தது. அது ஒரு வருத்தத்துக்குரியது. வருங்காலத்துல தவிர்த்துருவோம். அப்படியான எந்த அக்கறையும் இல்ல. மொத்தமா ஒரு மாநாடு ஏற்பாடு அப்படின்னாலே அது ஒரு கொலாப்ஸ் அப்படிதான் நான் பார்த்தேன். அது இல்லாம ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்படின்னா, முன்னாடி நான் நெறைய மாநாடு பார்த்திருக்கிறோம். அது திராவிட இயக்க மாநாடு அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு அல்லது வந்து திமுக, அதிமுக மாநாடு. 1 நாள், 2 நாள் நடக்கும். 1 நாள்ங்கிறதுல 2 நாள் நடக்கும். முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா, கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம்னு பல்வேறு நடப்பு விஷயங்களை வைத்து விவாதங்கள் நடக்கும். அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்கள், பேச்சாளர்கள் அப்படின்லாம் வருவாங்க. வந்து அவங்க நீண்ட உரை பேசுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்க வரக்கூடியவர்கள வந்து எஜுகேட் பண்ணணும். அவங்கள வந்து அரசியல் ரீதியாக பயிற்சி வைக்கணும். நெறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதுலருந்து அத செஞ்சிருப்பாங்க. நெறைய புத்தகங்கள் இருக்கும். கட்சிக்காரங்கள வந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக நெறைய புத்தகங்கள் இருக்கும். நீங்க திமுக மாநாடு நடக்குது அப்படின்னாலும் கூட, அங்க வந்து திமுக அல்லாத திராவிடர் கழகத்தின் புத்தகங்கள் இருக்கும். பெரியார் திராவிடர் கழகத்தின் புத்தகங்கள் இருக்கும். பல்வேறு பதிப்பகங்கள் புத்தகங்கள் போடுவாங்க. ஏன்னா வரக்கூடியவங்க வாங்கி படிப்பாங்க. படிக்கணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகள் அங்க இருக்கும். அப்படியான எந்த ஏற்பாடும் இல்ல. சாப்பாடு விஷயத்துல பெரிய சொதப்பல். இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து மதியத்துக்கு மேல தானே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 4 மணிக்கு தானே மாநாடு. 4 மணிக்கு மாநாட்டுன்னு நாங்க எதுக்கு சாப்பாடு போடணும்? அப்படின்னு இவங்க கை கழுவிட்டாங்க. ஆனா ரசிகர்கள் முந்தின நாள் இரவிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. தொலைதூரத்திலிருந்து வருவாங்கலாம் முன்னாடியே வந்து செட்டில் ஆயிரணும். முன்னாடி இடம் பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக முந்தின நாள் இரவுல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து அங்க தங்கி இருக்கிறாங்கல்ல. தங்கி காலையில எந்திரிச்சா வெயில் தாங்க முடியல. அது ஒரு பிரச்சனை. சாப்பாடு காலை உணவு இல்ல, மதிய உணவு இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்ல. இருக்கிற தண்ணி எல்லாம் வந்தவுடனே காலையிலேயே காலி அதாவது நைட்டே காலியாயிருச்சு. அது இப்படி வந்து மொத்தமா நீ டாய்லெட் போனாலும் நாறி போயிரும், டாய்லெட் போலனாலும் நாறி போயிரும். அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி போய் சாப்பாட்டுக்காக அவங்க உள்ள சிலர் வந்திருக்கிறாங்க. வியாபாரம் பண்றதுக்கு இருக்கிறாங்க. அவங்க வந்து குஸ்கா போடுறாங்க ரூ. 70 அப்படின்னு சொல்லி ஒரு குஸ்கா போடுறாங்க அப்படின்னா, சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு குஸ்கா ரூ. 70ங்கிறது ஒரு சாதாரண ரேட்டு. ஆனா ஆ வெளியூர்கள்ல கிராமப்புறங்கள்ல எல்லாம் அந்த ரேட்டு கிடையாது. இன்னொன்னு அது ஒரு வெஜிடபிள் பிரியாணின்னு தான் போட்டுக்கிறாங்க. அது வந்து நல்லா இல்ல முதல்ல. டேஸ்ட் இல்லங்கிறத விட அது தரம் இல்லாம இருந்ததுன்னு சொல்றாங்க. அதிக விலைக்கு விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. குறைவான அளவு சும்மா ஒரு கை போல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சாப்பாடு ரேட் அதிகமா இருக்குது. அப்படின்னா, நீங்க குஸ்கா மட்டும் தான் சாப்பாடுன்னு நெனச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வெரைட்டி ரைஸ்னா வெரைட்டியாவது நெறைய வச்சிருக்கலாம். அல்லது ஒயிட் ரைஸ் வச்சிருக்கலாம். ஆளுக்கு விரும்புறத சாப்பிட்டு போவாங்க. நீங்க சில லட்சம் பேர் வரக்கூடிய இடம். அங்க குஸ்கா மட்டும் தான் சாப்பாடு. அடுத்தது கூழ் வச்சிருக்கிறாங்க. கூழு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் தண்ணி ரூ. 40. கூழ வந்து வெறும் தண்ணிய ரூ. 40 குடுத்து வாங்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உள்ள சரியில்ல அப்படின்னு வெளிய கடைக்கு போலாம் அப்படின்னு போனா, அது பெரிய ஏரியா. கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலம். வெளிய போய் கடைக்கு போடலாம் வாங்கலாம்ன்னு போனா, அங்க வெளிய கடைகளும் எதுவும் இல்ல. மாநாட்டு அரங்கத்துக்குள்ளயும் வேற கடைகள் இல்ல. அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னா, உள்ள கடை போடணும்னா ரூ. 5000 வந்து லஞ்சம் குடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. நீங்க ஊழல ஒழிக்க வந்திருக்கிற ஒரு யாருக்கு? கட்சி நிர்வாகிகள். லோக்கல்ல நான் இந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி போயி, கடை போட்டவங்கள எல்லாம் விரட்டி விட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பவுன்சர்கள வச்சு, போலீஸ வச்சு மிரட்டி இவங்கலாம் அனுமதி இல்லாம கடை போட்டுக்கிறாங்க அப்படின்னு விரட்டி விட்டுக்கிறாங்க. அடிச்சிருவோம்ன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் வெளியே நின்னு அவங்க சொல்றாங்க. வெளிய இந்த மாரி நாங்க இதுவரைக்கும் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்குது, பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்குது. நாங்க சாப்பாடு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். இதுக்குன்னு நாங்க செலவு பண்ணி தயாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. தயாரிச்சுட்டு வந்து போடுறோம். எங்கள வந்து போடுறதுக்கு அனுமதிக்கல. வெளிய விரட்டி விடுறாங்க அப்படின்றாங்க. இப்ப வெளிய தான் அவங்கலாம் கடை போட வேண்டியிருக்குது. அப்ப இந்த சாப்பாட்டுக்காக ஒவ்வொருத்தரும் அங்கங்கன்னு அலையிறது, நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பெரும் பஞ்சம் வரும்போது சாப்பாட்டுக்காக மக்கள் சிதறி ஓடுவாங்க இல்லையா? அது போல எல்லாரையும் திணறடிச்சிருக்கிறாங்க. நீங்க ஆண்கள் மட்டும் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் மட்டும் வந்திருக்கிறாங்கன்னா, ஓடலாம், ஆடலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். குடும்பமா வாங்க, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ மனைவிய கூட்டு வந்திருக்கிறாங்க, சகோதரிய கூட்டு வந்திருக்கிறாங்க, பெரியவங்கள அம்மாவ கூட்டு வந்திருக்கிறாங்க, கை குழந்தைய கூட்டு வந்திருக்கிறாங்க.
இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மொட்டை வெயிலுக்குள்ள ஒதுங்குறதுக்கு இடம் இல்லாம அந்த குழந்தைகள் அழுது பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருந்தது. அந்த குழந்தைகளை தூக்கிக்கிட்டு இத்தனைக்கும் அங்கங்க வந்து வழி இல்ல. எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அது இந்த ஆட்டு மந்தைய அடைச்சு வைக்கிற மாரி கிரில் போட்டு அதுல கிரீஸ் தடவி வச்சிருக்கிறாங்க. அதுல ஏறி தாண்டி போனோம் அப்படின்னா மொத்த ட்ரெஸ்ஸும் நாசமாயிருது. இப்படித்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இல்லைன்னா சுத்திட்டு வரணும் ரொம்ப தூரம் அந்த வெயிலுக்குள்ள. இப்படி மொத்த பேரையும் அலக்கழிச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. அந்த மாநாடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அந்த ரேம்ப் வாக் முடிச்ச உடனே பாதி பேர் கிளம்பிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது முதல்ல விஜய் பேசுறத கேட்கறது வந்தோமா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது. அவங்க எல்லாம் பசியில இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு இல்ல. தலைவர் வருவாரு பார்க்கணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். வந்தாச்சு, பார்த்தாச்சு. நாங்க கிளம்புறோம் அப்படின்னு உள்ள விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெளிய அந்த இத்தனைக்கும் அந்த ஒரு ஆடியோ ஒண்ணு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு விட்டாங்க. ஒரு பாடல். உங்கள் விஜய், உங்கள் விஜய்ன்னு ஒரு பாட்டு. நாங்க புதுசா கம்போஸ் பண்ணியிருக்கிறோம். அத ரிலீஸ் பண்றோம். ஆடியோ லான்ச் மாரி தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த பாட்ட கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்லாம வெளிய போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீ எந்த லட்சணத்துல நிர்வாகம் பண்றீங்க அப்படின்றதே வந்து அது பார்க்கும்போதே தெரிஞ்சது. இது மொத்தமா அவலட்சணமா இருந்தது அப்படின்னு. சரி நிகழ்ச்சியில பேசினவங்களாவது ஏதாவது உருப்படியா பேசுனாங்க. ஒரு மாநாடு அப்படின்னா, அதுக்கு ஒரு இலக்கு இருக்கும். அவங்க வந்து இப்போ சாதி ஒழிப்பு மாநாடு, தீண்டாமை ஒழிப்பு மாநாடு, இடஒதுக்கீடு மாநாடு, அல்லது ஓபிசி இடஒதுக்கீடு மாநாடு, அல்லது எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீடு மாநாடு, இடஒதுக்கீடு உயர்த்திய மாநாடு, 3% இடஒதுக்கீடு மாநாடு, அந்த மாரி ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும். மின் கட்டணத்தை கண்டிச்சு மாநாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பார்ப்பன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு, பாசிச எதிர்ப்பு மாநாடு, ஒன்றிய அரசை கண்டித்து மாநாடுன்னு ஒரு மாநாட்டுக்கு இலக்கு இருக்கும். இவங்க என்ன மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா, வரலாறு திரும்புகிறது. வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு மாநாடா? இது வந்து ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு. 1967ல அண்ணா ஜெயிச்சது போல, 1977ல எம்ஜிஆர் ஜெயிச்சது போல, நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. முதல்ல அப்படி வெற்றி பெறணும்னா, முதல்ல 1967ல வெற்றி பெறணும்னா, இவர் அண்ணாவா இருக்கணும். அண்ணா வந்து ஒரு பேரறிஞர். அல்லது எம்ஜிஆராவது இருக்கணும். இவர் எம்ஜிஆரும் கிடையாது, அண்ணாவும் கிடையாது. இப்ப எம்ஜிஆர் நடிகர் தானே, நானும் நடிகர் தானே அப்படின்றாரு. அப்படி இல்ல. எம்ஜிஆர் வந்து அவர் திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல 10 வருஷம் இருந்தார். இளம் பருவத்தில் இருந்த அன்னைக்கு சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம், சுதந்திர வேட்கை இருந்த காலகட்டம். அப்புறம் அந்த சுதந்திர உணர்வுல ஒரு காங்கிரஸ்ல இருக்கிறார். இப்ப திராவிட இயக்கம் வந்து என்ன சொல்லுது, அந்த விடுதலை என்பது முழு விடுதலையா இருக்காது. அது பார்ப்பன பனியாக்களின் விடுதலையா தான் இருக்கும். அப்ப பார்ப்பனர் அல்லாத மக்களின் விடுதலை என்பது மிக முக்கியமானது. அப்படின்னு அம்பேத்கரும், பெரியாரும் இன்னொரு கொள்கையை முன்னெடுத்து அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்ப தென்னிந்தியாவுல திராவிட இயக்கம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப திராவிட இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து திமுகவில் இணைகிறார். திமுக உருவாகுது இல்லையா? உருவாகும் போதே 1949க்கு பிறகு திமுகவில் இணைஞ்சிடுறார். இணைந்து 71 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல கீழ்நிலையிலிருந்து மேல வரைக்கும் அவர் வந்து வேலை செஞ்சிருக்கிறார். போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கிறார். அதுக்காக கைது ஆகி சிறைக்கு போயிருக்கிறார். 3 வருஷம் இவரும் எஸ்எஸ்ஆரும் சிறையில் இருந்திருக்கிறாங்க. அப்படியே வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு வந்து ரசிகர் மன்றங்கிறது வந்து கட்சியின் ஒரு அங்கமாக இருந்தது. அது அரசியல்படுத்தப்பட்டதா இருந்தது. அது வந்து மக்கள் பணி, பொதுப்பணின்னு அது அன்றாடம் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு இயக்கமா இருந்தது. திமுகவின் ஒரு கிளையாக இருந்தது. அப்படி பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு பிரிவு அங்க இருந்தது. 1972ல அதிமுக உருவாகும் போது திமுகவிலிருந்து அறிவுஜீவிகள், நிர்வாகிகள்னு மொத்தமா வந்தாங்க. ஒரு செயல் வீரர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அரசியல் தெரியும், அரசியல் புரிதல் இருக்கும். கட்சி பணினா என்ன தெரியும், சமூக பணினா என்னன்னு தெரியும், சமூக விடுதலைன்னா என்னன்னு தெரியும். அவங்க பல்வேறு சித்தாந்தங்களோட மோதி வளர்ந்து வந்தவங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடையும், தேசியவாத சித்தாந்தத்தோடையும், இந்துத்துவ சித்தாந்தத்தோடையும் அவங்க எல்லா வகையிலையும் பல்வேறு கருத்துக்களை உரையாடி தங்களை வந்து வளர்த்துக்கிட்டவங்க. நிறைய வாசிப்பு தன்மை இருந்தவங்க. பெரும்பான்மை மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா உயர் மட்டங்கள்ல, கட்சி நிர்வாக மட்டங்கள்ல அந்த புரிதல் உள்ளவர்கள் இருந்தாங்க. இரா நெடுஞ்செழியன் அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர். அவர் வந்து நடமாடும் அறிவு களஞ்சியம் அப்படின்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர். தம்பி வா தலைமை தாங்கு அப்படின்னு சொல்லி அண்ணா இருக்கும்போதே கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர் நெடுஞ்செழியன். அப்ப அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அறிஞர்கள் வந்து அங்க வந்தாங்க. இரா செழியன் வந்தார். கோவையுடைய மிக முக்கியமான அறிவுஜீவி. இரா செழியன் வந்தார். நாஞ்சில் மனோகர் வந்தார். அந்த மாதிரி ஒரு திராவிட இயக்க கருத்தியல் பின்னணி கொண்ட நிறைய பேர் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் அப்படி வந்தாங்க. அப்ப அப்படி வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க நீங்களும் திராவிடம்னு சொல்றீங்க. அப்படியான பேச்சாளர்கள் இருக்காங்களா? சிந்தனையாளர்கள் இருக்காங்களா? எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களா? கலைஞர்கள் இருக்காங்களா?
அப்படி யாராவது இருக்கிறாங்களேங்க? என்எஸ்கே மாதிரியான ஒரு கலைஞரை வந்து அவங்கள ஆதரிச்சாங்க இல்லையா? என்எஸ்கே மாதிரியான எத்தனையோ கலைஞர்கள் வந்து அவங்கள ஆதரிச்சாங்க. அப்படியா இவங்களுக்கு இருக்கிறாங்களா? அங்க வந்து சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஆர், இப்படி வந்து நீங்க அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளோ பேர் வந்து கலைஞர்கள் வந்து கலைஞர்களும் சும்மா கலைஞர்கள் இல்ல, நடிகர்கள்ங்கிறது இல்ல. அவங்க சமூக அக்கறை கொண்டவர்களாகவும், மக்கள் பணியாற்றியவர்களாகவும் இருந்தாங்க. அப்படி யாருமே இங்க வரல. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அண்ணாலாம் பேசுறீங்க? அண்ணா வந்து ஒரு பேரறிஞர். அதோட ஒப்பிடுவதற்கு அதுக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது. அதுக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது. அப்ப இனி எம்ஜிஆரையோட ஒப்பிடுவதற்கும் நீங்க அது பொருத்தமில்ல. அவங்க கட்சி பணி, அமைப்பு பணி, சமூக பணி, அரசியல் பணின்னு நீண்ட அனுபவத்தோட வந்திருக்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லாம இது ஒரு ரசிகர் மன்றம். இந்த ரசிகர் மன்றத்த கூட்டு வந்து இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் அழுறாங்க. இது எப்படி அந்த ஷேர் வாடகைக்கு குடுத்தவன், லைட் வாடகைக்கு குடுத்தவன், பேனர் குடுத்தவன், பேரிகார்டு குடுத்தவன், கிரில் கேட் போட்டவன் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. சேர் எல்லாமே அடிச்சு உடைச்சு நொறுக்கி குப்பை மேடு மாதிரி கிடக்குது. ஒரு மாநாடு நடந்த இடத்துல குப்பை மேடு மாதிரி கிடக்குது. இப்ப அங்க ஒயின் ஷாப்ல வந்து சரக்கு வாங்கிட்டு வந்து பாட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி பாட்டில் கிடைக்குதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். அது எல்லா கட்சி மாநாடுகளையும் நடக்கும். நம்ம அதை குறை சொல்றதுக்கு இல்ல. அது எதார்த்தமா ஆயிப்போச்சு. ஆனா நீங்க மாற்றுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருந்திருக்கணும்ல. ஒரு ஒழுங்கு இல்ல, ஒரு கட்டுப்பாடு இல்ல. அப்ப எந்த ஒழுங்கும், எந்த கட்டுப்பாடும் இல்லாதவர்கள் வந்து ஒரு கும்பல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஷோ பண்ணியிருக்கிறீங்க. ஒரு ஆடியோ லான்ச் நடத்திருக்கீங்கங்கிறத தாண்டி அதுல ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி பிரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்களோ, அப்படித்தான் பிரிப்பேர் ஆகி வந்திருக்கிறாங்க. ஒரு மாநாடு 2 நாள் நடக்கும். 1 நாள் நடக்கும் பார்த்திருக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு பொதுக்கூட்டம்னாலும் கூட அது சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் 10 மணி வரைக்கும் போகும். 10 மணிக்கு மேல பேசக்கூடாது. கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்போ அது வரைக்கும் நடத்த முடியாது. 5 மணி நேரம் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. நீங்க நாம் தமிழர் பொதுக்கூட்டம், அவங்க பெரிய கட்சிலாம் கிடையாது. அதிமுக பொதுக்கூட்டம், திமுகவுடைய பொதுக்கூட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணி வரைக்கும் போகும்ல. அப்படி கூட இல்ல. 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிச்சுட்டீங்க. 6 மணிக்கு மேல விஜய்க்கு வேற ஏதாவது அவசரமான வேலை இருக்குதா? வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருக்குதான்னு தெரியல. இத விட வேற எந்த வேலையும் இல்ல. இது மட்டும் தான் வேலைன்னு சொல்லிட்டு வராரு. மொத்த நிகழ்ச்சியுமே 1 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு கருத்தா பேசுறதுக்கு, ஒரு கருத்தியலா பேசுறதுக்கு, ஒரு நடைமுறை அரசியல பேசுறதுக்கு அங்க யாருமே இல்ல. விஜய் என்ன பேசுறாரு? நான் சிங்கம் அப்படின்றாரு. அங்க வந்து நான் தான் வந்து சிங்கம். நான் கர்ஜிச்சா 8 மணி நேரத்து 8 கிலோமீட்டருக்கு கேட்கும். நான் வந்து இறந்து போன உணவெல்லாம் சாப்பிடாத சிங்கம். யார் சொன்னான்னு தெரியல அவருக்கு. நாம் தமிழர் சீமான குறிச்சு பேசினாரு அப்படின்னாலும் சொல்றாங்கல்ல. சீமானும் தான் இருக்கிறாருல்ல. அவர் செத்து போயிரலையே. செத்து போனத நான் வேட்டையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இல்லாத கட்சியே நான் பேச மாட்டேன்னு அர்த்தம். இங்க எதுவுமே இல்லாம இல்லையே. சீமான் வந்து நான் போர் அறிவிச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. போர் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஓகே. நான் சீமான் வந்து நானு அவாய்ட் பண்றேன்னு கூட சொல்லிட்டு போ. செத்துப்போன உணவு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்க பேசுறாங்கல்ல. அவங்க இப்ப நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரருடைய விமர்சனத்த விஜய் கட்சிக்காரர்களால எதிர்கொள்ளவே முடியலையே. அதுக்கு பதில் சொல்ல முடியலையே. ஈஸியா டீல் பண்ண முடியும் தானே. நீங்க வந்து ஒரு பெரிய சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுன்னு பயிற்றுவித்திருந்தால், நாம் தமிழர் ஈஸியா டீல் பண்ண முடியும். ஏற்கனவே அப்படி டீல் பண்றவங்க இருக்கிறாங்க. திமுக காரங்க இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. அப்படி இவங்களால டீல் பண்ண முடியலையே. பப்பன்னு தடுமாறல செய்றாங்க. அப்போ அவங்க லைவ்ல இருக்கிறாங்க. அவங்க கேள்விகள் கேட்கறாங்க. அவங்க விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு உங்களால பதில் சொல்றதுக்கு திராணி இல்ல. திராணி இல்லங்கிறதுக்கு பதிலா, நான் வந்து பெரிய கட்சிய தான் எதிர்ப்பேன். இது ஏமாத்து. சரி, ஓகே. உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க இன்னொரு பிரிவு என்ன சொல்றாங்க? ஒரு எடப்பாடிய பத்தி சொல்றாரு அப்படின்றாங்க. எடப்பாடியும் அப்படி சொல்ல முடியாது. திமுக ஆளுங்கட்சி அப்படின்னா, அதிமுக எதிர்க்கட்சி. தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட கட்சி திமுகவா, அதிமுகன்னா அதிமுக தான். அவங்க தான் 30 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க கட்சிய வந்து கூட நீங்க ஈஸியா டீல் பண்ண முடியாதே. திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை அப்படின்னு சொன்னா, சரி அப்ப அதிமுக? அதிமுக சாதாரண கட்சி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? போன தேர்தல்ல அவங்களுக்கு ரெலவன்ட்டே கிடையாது. அவங்க தேசிய அளவுல இருக்கும்போது அவங்களுக்கு செல்வாக்கு குறையும். மாநில தேர்தல்ல கூடும். நீங்க 2019 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 39 தொகுதியையும் திமுக கூட்டணி அடிச்சுட்டு வந்துருச்சு. அதிமுகவுக்கு ஒரே ஒரு வேட்பாளர் ரவீந்திரநாத் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அப்போ ரவீந்திரநாத் மட்டும் தான் வந்து அதிமுகவுல ஜெயிச்சாரு. இது 2019 தேர்தல்ல. ஆனா 2021 தேர்தல் நிலைமை அப்படி இல்ல. அதிமுக பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு. அதிமுக தோற்கும்போது படுதோல்வி அடையும். நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் தோற்கல. 66 சீட்டு ஏடிஎம்கே அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க வந்து அப்படி இர்ரெலவன்ட்லாம் இல்ல. அதிமுகவுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அப்போ அவங்க வந்து மொத்தமா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அப்ப என்ன அப்படின்னா,
நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி போக போறோம், எதுக்கு அவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு சீமானோட கூட்டணி போவோம், எதுக்கு அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு காயப்படுத்திக்கிட்டு, இப்படி காங்கிரஸோட கூட்டணி போறது வாய்ப்பு இருக்குது, பிஜேபியோட கூட்டணி போறது வாய்ப்பு இருக்குது. அதனால யாரையும் விமர்சிக்க வேண்டாம். இப்போ ஒரு அஜெண்டாவில் வந்து வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. நீங்க இந்த ஜனநாயகன்னு படம் நடிக்கிறாரு, ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு நம்முடைய தலைவர் அப்படின்னு அவரை வந்து ஆதவர்ஜுனா சொல்றாரு. அப்படின்னா இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு யாரால் ஆபத்து வந்திருக்குது? இந்த நாட்டின் ஜனநாயகத்தை யார் பாழ்படுத்துறது? பாழ்படுத்துறது யாரு? பிஜேபி. ஜனநாயகத்தின் மிக முக்கியமான அங்கம் தேர்தல். இந்த தேர்தலே மோசடி பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. மோடி எலெக்ஷன் கமிஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்னு சொல்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. 316 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அந்த தேர்தல் உண்மையா நடந்திருந்தா ராகுல் பிரதமராக இருந்திருக்க வேண்டும். அந்த தேர்தலை வந்து இவர்கள் திருடி இருக்கிறாங்க, வெற்றியை திருடி இருக்கிறார்கள், வாக்குகளை திருடி இருக்கிறார்கள், போலி வாக்காளர்கள் மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள், கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்குது இல்ல. அதை பத்தி விஜய் பேசினாரா? ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா தேர்தல் நியாயமா நடக்கணும்ல, அதை பத்தி பேசவே இல்லை. ஒரு திட்டமிட்டு போலி வாக்காளர்களை உயர்த்தி இருக்கிறாங்க, இருக்கின்ற வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. எஸ்ஐஆர் அப்படின்னு அது விஷயமா பேசல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையோ அவரால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களையோ கைது செய்தால் 1 மாசத்துல பதவி போயிடும் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அது மிக முக்கியமான அரசியல் அமைப்பையே வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடியது, எதிர்கட்சிகளையே அழித்தொழிக்கக்கூடியது, இல்லாமல் செய்யக்கூடியது, மாநில கட்சிகளை ஒடுக்கக்கூடியது அப்படின்னு இந்தியா முழுக்க உள்ள எதிர்கட்சிகள் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அவர் பேசவே இல்லை. இவர் மாநாடு போட்டது மதுரையில திருப்பரங்குன்றம் கோயில்ல வந்து அவங்க வந்து அயோத்தியா மாத்துவோம், ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை கண்டிச்சு பேசுறதுக்கு வழி இல்லை. கர்ஜனை செஞ்சனா 8 கிலோமீட்டருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பனையூர்ல இருந்து கர்ஜனை பண்ணாருன்னா ஆர்பர் வரைக்கும் கேட்கும்னு சொல்றாரா, அல்லது வந்து ஜெயின் காலேஜ் வரைக்கும் கேட்கும்னு சொல்றாரா, தரமணிக்கு கூட கேட்காதுன்னு சொல்றாரான்னு நமக்கு புரியல. ஓகே, நீங்க மதுரையில போயிருக்கீங்கல்ல, கவின்னு ஒரு பையன் ஆணவ கொலை செய்யப்பட்டுக்கிறான். அதுக்கு எதிராக இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க. கண்டிக்காத கட்சி பிஜேபி, அடுத்தது டிவிக்கு. அப்போ உங்க ஐடியாலஜி தான் என்ன? ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக நீங்க பேச மாட்டீங்களா? அதான் நேத்து வந்து தாவேகனுடைய அவர் ஒரு பொறுப்புல இருக்கிறதா சொல்றாரு. ஒரு டிபேட்ல கலந்துக்கும் போது வன்னியரசு அவர்கள் கேட்கிற அந்த கேள்விக்கு இதே கேள்விதான் வன்னியரசு அவர் கேட்கிறாரு. நீங்க மதுரைக்கு போயிருக்கீங்க, பக்கத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலையே அப்படின்னும் போது நாங்க அது வந்து சென்சிட்டிவா பாக்குறோம், அந்த பகுதிக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதே சமூகத்தை சேர்ந்தவன், கவினோட சமூகத்தை சேர்ந்தவன், அப்ப எனக்கு அந்த கொதிப்பு இருக்காதா, நாங்க வந்து அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. சரிங்க, அப்ப அஜித் குமார் இறந்தது ஏன்? நாங்க தீர்மானத்துல வந்து ஆணவ கொலைகளுக்கு வந்து ஒரு தனி சட்டம் இயற்றணும்னு போட்டிருக்கோம். மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுறது என்ன தெரியுமா? அது கிட்டத்தட்ட தேர்தல் மாதிரி. நீங்க ஒரு அறிவிப்பு கொடுப்பீங்க, இதை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் கை தூக்குவாங்க, எல்லாரும் கை தூக்குவாங்க, ஆதரிக்கிறோம். அப்படி ஒருமனதாக ஆதரிச்சு அந்த தீர்மானம் நிறைவேறப்பட்டிருக்குது. மக்கள் ஆதரவோட இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்குது. இந்த மாநாடு நிறைவேற்றிய தீர்மானம் தான் அது, விஜய்யுடைய அறிவிப்பு கிடையாது அது. அப்போ விஜயோட அறிவிப்புனா நீங்க தனியா அறிவிப்பு கொடுக்கலாம், நீங்க அறிக்கை கொடுக்கணும்னா தனியா அறிக்கை கொடுக்கலாம். தீர்மானம்னா அது தீர்மானிக்கணும், அது வந்து எல்லாருக்கும் அறிவிச்சு எல்லாரும் ஆதரிச்சு அது தீர்மானம் நிறைவேற்றிருந்தாதான் தீர்மானம். நீ மாநாட்டில் அந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றவே இல்லை, அவங்க சைடுல ஊடகங்களுக்கு அனுப்புறாங்க. இது ஒரு போங்கு இல்லையா? இது ஜனநாயகமா? இது உலகத்துல எங்கேயாவது 1.5 மணி நேரம் மாநாடு நடந்து பார்த்துருக்கீங்களா? 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிச்சதை பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டமே 1.5 மணி நேரம் நடக்குது. ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அப்படின்னா சீமான் பேசினாருன்னா அவரே 1 மணி நேரம் பேசுவார், எல்லாரும் பேசுவார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. திமுக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா 2 மணி நேரம் நடக்குது, அதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா 2 மணி நேரம் நடக்குது. நீங்க ஒரு மாநாட்டத்தே 1.5 மணி நேரம் தான் பேசுவீங்க, அவ்வளவுதான் உங்ககிட்ட சரக்கு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன ஆல்டர்னேட், நீங்க என்ன மாற்றி, நீங்க என்ன புரட்சி பண்ண போறீங்க? ஒரு கட்சி உருவாகுறதுக்கு ஒரு வரலாற்று தேவை இருக்கணுங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் உருவாகுது, புரட்சி பாரதம் உருவாகுது, அல்லது வந்து புதிய தமிழகம் உருவாகுது அப்படின்னு சொன்னா தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை இருக்குது, தீண்டாமை இருக்குது, இழிவு இருக்குது, பொது சமூகத்தோடு அவங்க வந்து கலந்து நிற்க முடியல, பொது கோயில்களுக்கு போக முடியறது இல்லை, கோயில்களுக்குள்ள வர்றதுக்கு தடை விதிக்கிறாங்க, தீண்டாமைக்கு எதிராக, இரட்டை கொலைக்கு முறைக்கு எதிராக, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு அமைப்பு தேவைப்படுதுங்கிற அடிப்படையில உருவானது தான் இதெல்லாம். அப்போ ஒரு இயக்கம் உருவாகும் போது ஒரு வரலாற்று தேவை இருக்கும். இப்படி நீங்க ஒவ்வொரு இயக்கத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்லது கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வரலாற்று தேவையிலிருந்து, சமூக தேவையிலிருந்து, ஒரு கால சூழலிலிருந்து ஒரு கட்சி
உருவாகியே ஆகணும் அப்படின்னு உருவாகுது. நாம் தமிழர் கட்சி கூட ஈழப்படுகொலை நடந்த போது இது கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிருச்சே, நம்ம மக்களுக்குன்னு குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிருச்சே, எல்லாருமே ஏமாத்திட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கத்துல இருந்து அந்த கட்சி உருவாகுது. சீமான் துரோகம் பண்ணிட்டாரு, அவங்க கட்சியில வந்து தலைவர்கள் துரோகம் பண்ணிட்டாங்கிறது வேற. ஒரு கட்சி உருவாவதற்கு ஒரு சமூக தேவை, ஒரு வரலாற்று தேவை இருக்குல்ல. விஜய் கட்சி தொடங்குவதற்கு என்ன வரலாற்று தேவை இருக்குது, என்ன சமூக தேவை இருக்குது, என்ன நோக்கத்துக்காக இது உருவாக்கி இருக்குது, இதுக்கு ஏதாவது நோக்கங்கள் இருக்குதா? ஸ்டாலின் அங்கிள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், அப்படி அதுக்கப்புறம் மோடிஜி அவர்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், அதுக்காக தான் கட்சி. மோடிஜி கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், மோடியை அப்புறப்படுத்திட்டு வேற ஒரு கட்சியை கொண்டு வரணுங்கிற எந்த பேச்சும் பேசல. இந்த 2 வருஷமாவே பேசல. மோடி அகற்றப்படணும், பிஜேபி அகற்றப்படணுங்கிறது அவங்க வந்து கொள்கை எதிரின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க தவிர அவங்க அதிகாரத்திலிருந்து அகற்றணும், அவங்க அழித்தொழிக்கணும், இல்லாமல் செய்யணுங்கிற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி அது பேசியிருக்குது, திராவிட இயக்கம் அது பேசுது. சனாதனத்தை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு அது ஐடியாலஜியே உதயநிதி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். அப்படி இவங்க பிஜேபியை வந்து கொள்கை எதிரின்னா கொள்கை எதிரிக்கு எதிராக இவங்க எதையுமே பேசலையே. சித்தாந்த ரீதியாக அவங்ககிட்ட ஃபைட் பண்ணணும்ல. அப்படி ஏதாவது ஃபைட் பண்றாங்களா? என்ன பண்றாரு? கெஞ்சுறாரு. மோடிஜி நீங்க வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க ஜி, மோடிஜி நீட்டை வந்து நீக்கிருங்க ஜி. ஸோ நீங்களே ஆட்சியில் இருங்க, நீங்க போலியாக ஜெயிச்சதுங்கிறது போலி கிடையாது, இருந்துட்டு போட்டோம், நீங்க தொடர்ந்து பிரதமரா இருங்க, இதை மட்டும் செஞ்சிருங்க ஜின்னு கெஞ்சுறாரு. யாருக்கிட்ட? ஒரு ஆண்டை கிட்ட ஒரு அடிமை கெஞ்சுறது போல, ஒரு கடவுள்கிட்ட ஒரு தொண்டன் கெஞ்சுவது போல அவர் இறைஞ்சுறார், கெஞ்சுறார். அப்படி ஒன்றும் ஃபைட் பண்ணலையே, உங்களுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படி சொன்னாரா? டெல்லிக்கு வருவோம், நாங்கள் டெல்லி கோட்டையை முற்றுகையிடுவோம்னு சொன்னாரா? உங்க கட்சிக்காரங்க எங்கேயும் வேலை செய்ய முடியாது, சுத்தி வளைப்போம்னு சொன்னாங்களா? நீங்க அமித்ஷா இன்னைக்கு வராருல்ல, அவரை வந்து நான் ரோட்ல நடமாட விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிச்சாரா? அப்படி எதுவுமே செய்யலையே. அப்புறம் என்ன கொள்கை எதிரிக்கு எதிராக சண்டை போட்டது? ஒண்ணுமே இல்லையே. அவங்க என்ன திமுகவை ஏன் அகற்றணும் அப்படின்னா, திமுக ஆட்சியில இருந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, அதனால திமுக எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி திமுகவோட நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கணும் போது அதை தெளிவா வைக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க ஒரு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு தலைவன் தானே, ஒரு தலைவன் அதுக்குரிய டீட்டெயில் எடுத்து வச்சு பேசணும்ல. இங்க பாருங்கப்பா, இந்தியா முழுக்க இத்தனை பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, தலைநகரம் வந்து இன்னைக்கு சென்னை வந்து பாதுகாப்பு இல்லாத தலைநகரம் அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது, ஆதாரம் இருக்குது, காட்டணும்ல. ஆனா ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இந்தியாவிலே பாதுகாப்பான 5 நகரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுல முதல் இடத்துல சென்னை, 2வது இடத்துல கோவை. இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வெளியே வேலைக்கு வரக்கூடியது அதிகமாக இருப்பது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகம். பாதுகாப்பு இல்லாத இடத்துல வெளியே வேலைக்கு வர முடியுமா? ஆசிரியர்களா வராங்க, தொழிற்சாலைகள் வேலைக்கு போறாங்க, அலுவலகங்கள் வேலைக்கு போறாங்க, ஐடி கம்பெனிகள் வேலைக்கு போறாங்க. ஷிஃப்ட், ஒவ்வொரு ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்டுக்கும் போறாங்க வராங்க. இந்தியாவிலே அதிகமாக மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வந்து காவல்துறையில பணி செய்யறாங்க. எந்த துறையில பெண்கள் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துல எது முக்கியமானது? அவங்களுடைய பொருளாதாரம், சுயசார்பு தானே. அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கான வேலைகளை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு. சரி, அவ்வளோ எல்லாம் வேண்டாங்க. விஜய் ஒரு மாநாடு நடத்துறாரு, அந்த மாநாட்டுக்கு அவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறாங்கல்ல, பாதுகாப்பு இல்லைன்னா வர முடியுமா? அப்போ நீங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இங்க இல்லை. சட்ட ஒழுங்குங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தமா அரசின் கட்டுப்பாடை மீறி மக்கள் தங்களுக்குள்ள மோதிக்கிறது, கலவரம் நடக்கிறது, அந்த மாதிரி நடந்தாதான் சட்ட ஒழுங்கு. குஜராத்ல அந்த மாதிரி மோடி ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லாம போய் 3 நாட்கள் பெரும் கலவரம் நடந்தது. மும்பையில் அந்த மாதிரி பெரிய மத கலவரம் நடந்திருக்குது. உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி பெரிய மத கலவரம் நடந்திருக்குது. அது போல பீகார்ல நடந்திருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்குதா? சாதி கலவரங்கள் நடந்திருக்குது பல இடங்கள்ல. தமிழ்நாட்டில் நடக்குதா? மக்கள் அப்படி கும்பலா மோதிக்கிறாங்களே எங்கேயாவது? அப்படி எதுவுமே நடக்கலையே. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அப்படி நடப்பதற்கு ஒரு முயற்சி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறேன், கண்டுபிடிச்சு கலைச்சு அதுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் சத்தமெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அது 2 பெரிய சமூகங்களுக்கு இடையே ஒரு மோதலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தா. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஆரம்பத்திலேயே இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. இப்போ 2 பேருக்கு சண்டை வருதுங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு சண்டை வருது, திடீர்னு நீங்க என்ன அடிச்சிட்டீங்க அல்லது நான் உன்னை அடிச்சிட்டேன், வெட்டிட்டேன் அப்படின்னா இது நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே. அப்போ அரசு அதில் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் காவல் போட முடியுமா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வர முடியுமா? நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் பைக்கு வாசல்ல நிறுத்துறது தகராறு வந்திருக்கும். இதுக்கு அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அதுல என்ன செய்ய முடியும்? அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? குற்றவாளிகளை கண்டறிந்தார்களா? கைது செய்தார்களா? வழக்கு போட்டாங்களா? வழக்கு நடத்தி
அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை பெருசா பேசுவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் குற்றவாளி ஒரு ஒரு நாள்ல கைது செய்யப்பட்டார். அவருக்கு 5 மாதத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை உள்ள இருக்கிறார் இல்லையா? இது போல நீங்க வந்து எந்த தவறு நடக்குது, ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா, அதற்கு குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க. நடவடிக்கை எடுக்குது கவர்மெண்ட். அப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கிற கவர்மெண்ட்ட நீங்க எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? ஒரு முன்னேறின மாநிலத்திட்ட போய் நீ வந்து அப்ப உன் நோக்கம் தான் என்ன? நீ அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? நீ நிர்வாக திறமை உள்ள புலியா நீ? தண்ணி கொடுக்க முடியல. ஒழுங்கா சோறு கொடுக்க முடியல வந்தவனுக்கு. வெயில் நேரத்துல ஒரு பந்தல போட்டுக்கிற, அதுக்கு வெயில் நேரத்துல ஒரு மாநாடு போட்டுக்கிற, அதுக்கு ஒரு பந்தல் போடணுங்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. யாருக்குமே இல்ல. நீ ஒரு நிர்வாகமே தெரியாத லட்சணம், நிர்வாக திறனற்ற ஒரு கும்பல். அவங்க வந்து நான் வந்து அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொன்னா எப்படி நம்புறதுன்னு கேட்கறேன். இப்போ அவர் பேசுனதுல வந்து கச்சத்தீவை மீட்கணும், திருப்பி மீட்டு கொடுங்க அப்படின்றதும், மீனவர்களை பத்தி பேசுனதும், இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால எதை பேசினா மறுபடியும் பேசுபொருளா மாறும். கச்சத்தீவை பத்தி பேசணும்னா திமுகவை பத்தி மறுபடியும் பேசுவாங்க, அதனால கச்சத்தீவை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவுடைய அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா நினைச்சு எடுத்துக்கலாமா அதை? வழக்கமா விஜய் 3 நிமிஷம் தான் பேசுவாரு. 3 நிமிஷத்துக்கு மேல அவருக்கு பேசுறது வராது. இப்போ 3 நிமிஷத்துக்கு மேல டெவலப் பண்ணி பேசணும்னா என்ன பேசுறது, ஏதாவது சேர்க்கறதுன்னு சேர்த்துருக்காங்க. பிஜேபி விமர்சனம் பண்றதுலன்னு சொல்றாங்கல்ல, இந்தா பாரு விமர்சனம் பண்றேன்னு. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். அவர் கெஞ்சதான் செஞ்சிருக்காரு தவிர விமர்சனங்கள் எதுவும் பண்ணல. ஐயா மோடிஜி அப்படிதான் பேசுறாரு. எடப்பாடியும் அப்படித்தான் வந்து எதிர்கட்சியை விமர்சனம் பண்றாரு. அது எதிர்கட்சின்னு ஊழல் பண்ணாத கட்சியா அது? ஊழல் செய்ததுக்காக சிறைக்கு போன ஒரே தலைவி அதிமுக தலைவி ஜெயலலிதா தான். சசிகலா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே போனாங்க. இளவரசி எல்லாருமே சம்மந்தப்பட்டாங்க. அவங்க சம்பாதிச்சதெல்லாம் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து அரசு கட்டுப்பாடு போயிருக்குது. அவங்க சேலை, ஆயிரக்கணக்கான சேலை, செப்பல், நகை எதையுமே கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கல. ஏன்னா ஊழல் செய்து சம்பாதித்த காசு, சேர்த்த சொத்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீ அந்த கட்சியை வந்து பொலிட்டிக்கல் அப்படிதான் விமர்சிக்கணும். அதிமுக, திமுக ரெண்டுமே ஊழல் கட்சிங்க. நான் ஊழல் செய்யாத யோக்கியன்னு சொல்றதா இருந்தா நீ ரெண்டையும் சொல்லணும்ல. அங்க மட்டும் என்ன தடவி கொடுக்கறது? அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறத நேரடி டீலிங் வச்சிருக்கிறாங்களா, மறைமுக டீலிங் வச்சிருக்கிறாங்களா? நேரடி டீலிங் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க. மறைமுக டீலிங் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லணும்ல. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை வலிமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் முதன்மையான கட்சி திமுக. மற்ற கட்சிகள் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக விமர்சனம் பண்றாங்க. நவீன் பட்நாயக்கு என்ன தேர்தல் மோசடி மூலமா தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மோடி விமர்சனமே பண்றது இல்லை. கம்யூனிஸ்டுகள் விமர்சனம் பண்றாங்க. அது வந்து ஆளும் வர்க்க கட்சி, கார்பரேட் கட்சி, முதலாளிகளின் கட்சி, தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான கட்சி, மாநில உரிமையை பறிக்குதுன்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா ஐடியாலஜி இருக்குல்ல, அவங்களுடைய பேஸ் என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, சனாதனம், பார்ப்பனியம். அப்ப அதை மையப்படுத்தி விமர்சிக்கக்கூடிய கட்சி திமுக. இந்தி, இந்துத்துவா, இந்தி, இந்தியா, இந்துத்துவா, இதன் மேலாதிக்கத்துக்கு எதிர்த்து ஃபைட் பண்ற கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி தானே. தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குதுன்னு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க எல்லா எதிர்கட்சியும் சொல்றாங்கல்ல. அப்போ அந்த கட்சியை வந்து காலி பண்ணணும்னா யாருக்காக இந்த அஜெண்டா? நமக்கு சந்தேகம் வருது இல்ல. உங்க கட்சியை பதிவு பண்ணி கொடுத்தது பிஜேபி ஆளு. மார்டின் யாரு? அவர் பிஜேபியோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஆளு. அவருடைய மருமகன் தான் உங்களுக்கு வந்து தேர்தல் பரப்புரை செயலாளராக இருக்கிறாரு. அப்புறம் அருண்குமார் ஐஏஎஸ், ஒரு ஐஆர்எஸ், அருண்குமார் ஐஆர்எஸ், ஒரு மத்திய அந்த மாதிரி ஆட்சி பணியில் உள்ளவங்க யாரையும் வந்து அந்த மாதிரி உடனடியா ரிசைன் பண்ண விட மாட்டாங்க. ஒரு சசிகாந்த் செந்தில் இருக்கிறார். அவரெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி வெளியே வந்தாரு. 2 பேருக்கு தான் வேகமா கிடைச்சது. ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு அருண்குமார் ஐஆர்எஸ். அருண்குமார் ஐஆர்எஸ் அவங்க கட்சியை பதிவு பண்றதுக்கு எல்லா வேலையும் முன்னாடி நின்று செஞ்ச இவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவங்க தான் ரெய்டு நடத்தினவங்களும் இவங்க தான். விஜய் ரெய்டு நடத்தி அவர் எங்கெங்க கருப்பு பணம் வச்சிருக்கிறாரு, இல்லீகலா என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, மணி லாண்டரிங் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு வராரு. அப்ப சந்தேகம் வருமா வராதா? நீ யாருடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்யற அப்படின்னு. நீ திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கணும். இதெல்லாம் தலித்துகளோட வாக்குகளை பிரிக்கணும், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரிக்கணும், கிறிஸ்தவருடைய வாக்குகளை பிரிக்கணும். இப்படி ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வேலை செய்யுது அப்படின்னா சந்தேகம் வருமா வராதா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி வந்து நீங்க ஆளுங்கட்சியா மாத்துறதுக்கு ஓட்டுகளை பிரிச்சு கொடுக்குற வேலையை
எப்படி சீமான் செய்யறாரோ அது போல ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா? நீ உங்கள் நடத்தை எல்லாமே அப்படித்தானே இருக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நபரா இல்ல, உங்ககிட்ட உண்மை இல்லை. நீயே ஒரு கதை சொல்ற, ஒரு முடிக்கும் போது ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் உண்மையானவன். ஒரு ராஜா வந்து தளபதியை தேர்வு செய்யறதுக்காக அவிச்ச நெல்லை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல அவிக்காத எல்லாருமே அந்த நெல்லை விளைய வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும்தான் விளையல ராஜா அப்படின்னு கொண்டு வந்தான். அவன் தான் உண்மையானவன், நீ தான் தளபதின்னு தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா தளபதி அப்படிலாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தளபதிங்கிற ஒரு படைத்தலைவர். அவனுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம், போர் பயிற்சி முக்கியம், போர் திறன்ல அவன் எப்படி இருக்கிறான், வியூகங்கள் அதுல எப்படி இருக்கிறான் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் தேர்வு செய்வாங்க. அதுலயும் சும்மா வெளியே இருந்து இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே படையில ஏதோ ஒரு பிரிவுல தலைமை தாங்கினவனை தான் மொத்த தளபதியா மாத்துவாங்க. அதுல சிறப்பா செயல்பட்டான், இந்த போர்ல வெற்றி பெறுவதற்கு இவருடைய வியூகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு தளபதியை தேர்வு செய்வாங்க. வெதநல்ல கொடுத்துலாம் தேர்வு செய்ய மாட்டாங்க. இது ஒரு அவருக்கு ஏற்ப தளபதின்னு சொல்றாரு. அது ஒரு அமைச்சரை தேர்வு செய்யறதுக்கு அமைச்சர் புத்திசாலியா இல்லையா, உண்மையா இருக்காரா இல்லையா, அல்லது ஒரு பணியாளரை தேர்வு செய்யறதுக்கு கூட அதை செய்யலாம். விசுவாசமா இருக்கிறானா உண்மையா இருக்கிறானா கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு ஏற்ப ஒரு கதையை வந்து சொல்றாரு. ரைட்டு, அதையும் இருக்கட்டும். உண்மையானவன்னு சொல்றல்ல, அப்படி உண்மையாவே உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. நீ மக்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு மக்கள் பிரச்சனைகள் பேசணும்ல. மக்கள் பிரச்சனைகள் பேசியிருக்கிறியா? அடையாளத்துக்கு தானே பேசுறீங்க. எத்தனையோ விஷயங்கள்ல தலையிட்டு இருக்கலாம்ல இல்லையா? இப்ப மதுரையிலேயே டங்ஷன் ஆலை அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இங்க பரந்தூர் விமான நிலைய போராட்டம் இருக்கு இல்லையா, அதை விட பெரிய போராட்டம் அது. பரந்தூர் விமான நிலைய போராட்டமாவது அங்க அந்த அந்த பகுதி மக்கள் கொஞ்சம் பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா டங்ஷனுக்கு எதிரான போராட்டங்கிறது அந்த சுற்றுப்பட்டி கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லட்சக்கணக்கான பேர் மதுரை கலெக்டர் ஆபீஸை வந்து முற்றுகையிடுவதற்கு வந்தாங்க. மதுரைக்குள்ளே வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு பெரிய போராட்டம். அது குறித்து வாயை திறந்து பேசவே இல்லையே. ஏன்? என்ன காரணம்? சரி, ஸ்னோலின் பத்தி பேசுறாரு. ஸ்னோலினை சுட்டுக் கொண்டது யாரு? எடப்பாடியோட போலீஸ். யாருக்காக சுட்டுக் கொண்டாரு? வேதாந்தா கம்பெனி, ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக சுட்டுக் கொண்டாங்க. அவங்களுக்கு ஆதரவா யார் இருக்கிறா? பிஜேபி இருக்குது. தேர்தலில் நன்கொடை வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் விமர்சிக்காம ஸ்னோலினுடைய பொண்ணுக்கு நான் தாய் மாமன் அப்படின்னு சொல்றதும் அது சரியா இருக்குது? அது தாய் மாமன்னா என்ன? அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு தெரியும்ல. தாய் மாமன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். முதல் மாலை தாய் மாமனுக்கு தான். பொண்ணு வயசுக்கு வந்துச்சுனாலும் தாய் மாமன் தான் போய் சீர் செய்யணும். அப்படி நீங்க சீர் சனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின்றீங்க. மாமான்னு என்ன அர்த்தம்? அங்கிள் தானே. மாமான்னா தாய் மாமன்னாலும் சரி, மாமான்னா அங்கிள் தானேங்க. அப்ப நீங்களும் அங்கிள் தானே. இதுல என்ன ஒரு அங்கிள் ஸ்டாலின் கிண்டல் வேற? ஒரு ஒரு தராதரம் வேணுங்க. ஒரு தலைவனுக்கு வந்து அவன் வந்து சொல்லுவாங்கல்ல, அன்பார்லிமெண்டரி வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொது சபையில ஒரு தலைவன் எப்படி பேசணும்ன்றது இருக்குது. அதனாலதான் அந்த மேடை பேச்சிலே நாலாந்தர பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைநிலையில் உள்ளவங்க எப்படி வேணா பேசுவாங்க. முதல் நிலையில இருக்கிறவங்க அவங்க பண்பாடு தான் பேசணும், பண்பாடோட தான் பேசணும். இங்க முதலும் சரியில்லை, கடைசியும் சரியில்லை. மீன் தலையில இருந்து தான் அழுகும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இங்க தலையில இருந்து தான் அழுகுது. இந்த கட்சி உருவாகும் போதே அது வீணா போயிடுச்சுங்கிறது தான் என் கருத்து. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.